500 ஆண்டு கால காத்திருப்பிற்கு பிறகு அயோத்தியில் பாலராமர் தன் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த ராமரோடு சேர்த்து இன்று தமிழும் அங்கே சிம்மாசனம் ஏறியிருக்கிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் சப்த மந்திர் எனப்படும் 7 முக்கிய ரிஷிகளுக்கான சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் மிக முக்கியமாக தமிழ் மொழிக்கான முதல் இலக்கணத்தை வகுத்துக் கொடுத்த தமிழ் மாமுனிவர் அகத்திய பெருமானுக்கு மிக பிரம்மாண்டமான சிலை நிறுவப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி தமிழை வெறும் பேச்சோடு நிறுத்திக் கொள்வதில்லை. நாடாளுமன்றத்தில் திருக்குறளை முழங்குவதாகட்டும், ஐக்கிய நாடுகள் சபையில் என பேசுவதாகட்டும், அல்லது காசி தமிழ் சங்கமம் நடத்தி தமிழையும் சமஸ்கிருதத்தையும் இணைப்பதாகட்டும், தமிழுக்கு உண்மையான அங்கீகாரம் பெற்றுத் தருவது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே. அகத்தியர் சிலை அங்கே நிறுவப்பட்டிருப்பது தமிழ் இனம் வேறு, ஆன்மீகம் வேறு என பிரிவினை பேசுபவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெத்தியடி. ராமன் ஆண்ட அயோத்தியில் தமிழ் முனிவர் அகத்தியர் வீற்றிருப்பது தமிழகத்திற்கும் அயோத்திக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவை மீண்டும் உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. இந்த மகத்தான பெருமையை தேடித் தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.